அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வெளிநாட்டு கம்பெனிங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த டாமினஸ் அந்த மாதிரி நிறுவனங்களில் போய் உணவு நம்ம சாப்பிட்றது அதில் ஹலால்னு போட மாட்டாங்க. இது போன்ற உணவு நிறுவனங்களில் போய் சாப்பிட்லாமா மார்க்க சட்டை உட்பட்டு? இன்னும் ஒரு சகோதரிகிட்ட கேட்கும்போது, மார்க்க அறிஞர்கிட்ட கேட்கும்போது, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்லாம் பாய் எங்கே போனாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது கூடுமா? அதே மாதிரி சரவணா ஸ்டோரில் போனாக்கா மாடியில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமாக தான் இருக்குது. நம்ம மக்கள் தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவன் கடைக்காரன்கிட்ட போய் கேட்டாக்கா எனக்கு தெரியாதுங்க அப்படின்றான். இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா மக்கள் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் அதில் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டு ஹலாலான முறையில் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிகளின் இறைச்சிகளைத்தான் நம்ம உண்ணணும் அப்படிங்கிறது மார்க்க சட்டம். ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் திரும்பக்கூடிய இடமெல்லாம் இறைச்சி கடைகள் வந்துருக்கு. அதுலேயும் குறிப்பாக கார்பரேட் இறைச்சி கடைகளாக மெக்டொனால்ட்ஸு, KFCன்னு பல இறைச்சி கடைகள் வந்துருச்சு. அப்போ அங்கே எல்லாம் போய் இறைச்சிகளை சாப்பிட்றாங்களே, இது சரியா? ஹலால்னு போட்டாலே அது ஹலால் தானா? அது உண்மையிலேயே ஹலால் அப்படிங்கிறது பேணப்படுதானா? அதை எப்படி நம்ம உறுதி செய்யறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கிறாங்க. அந்த சகோதரர் அவங்க கேள்வி கேட்ட மாதிரியே இஸ்லாம் அசைவ உணவுகளை சாப்பிட பொறுத்த வரைக்கும், அந்த பிராணிகளை அறுத்து சாப்பிடுவதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டு அந்த பிராணி அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் அதனுடைய குரல் வளைகள் அறுக்கப்பட்டு அந்த பிராணி அதனுடைய ரத்தம் முழுவதுமாக ஓட்டப்பட்டு அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி அறுக்கப்பட்டிருக்கிற அந்த இறைச்சியை உண்ண வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம். இது அல்லாத வகையில் அறுக்கப்பட்டிருக்கிற பிராணிகளாக இருந்தால் அவற்றின் இறைச்சிகளை நாம் உண்ணக்கூடாது. இதில் மார்க்கத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. கிளியராக தெளிவாகத்தான் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. இப்போ நாம் கண்ணுக்கு முன்னாடி லோக்கல் கடைக்கு போகிறோம், பிஸ்மில்லா சொல்லி இருக்கிறாங்க, இஸ்லாம் சொன்ன முறையில் இருக்கிறாங்க, பார்க்குறோம், வாங்குகிறோம், வரோம், சாப்பிட்றோம், ஓகே. ஆனால் நம்ம வெளியூர்களுக்கு பயணம் போகிறோம் அல்லது நம்முடைய ஊர்லேயே நம்ம ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹலால்னு பேனரில் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹலாலான முறையில் தான் அறுக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ நம்ம என்ன செய்கிறது? அவங்க ஹலால்னு போட்டாலே இது ஹலால் தானா? உண்மையிலே இது ஹலாலான முறையில் தான் அறுக்கப்படுதா? அதுக்கு எதுவும் உத்தரவாதம் இருக்குதா அப்படிங்கிறதையும் இந்த கேள்வியில் ஒரு அம்சமாக கேட்குறாங்க. பொதுவாக இந்த ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்குல்ல, இந்த KFC, மெக்டொனால்ட்ஸ் போன்ற இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இவங்க ஒரு ஸ்டாண்டர்டை என்ன செய்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இப்படி ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனங்களுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய உலமாக்களை கொண்டு செயல்படக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகள் அதற்கென்று ஹலால் சர்டிஃபைட் பண்ணுறதுக்குன்னு சில நிறுவனங்களை வச்சுருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களின் மூலம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுடைய அந்த கில்லட் கருவிகள் ஷார்ப்பாக இருக்குதா, அது இறைவனுடைய பேர் சொல்லி அறுக்கப்படுதா, அது கரெக்டாக தான் அந்த அறுக்கிற முறையை அவங்க அமைச்சிருக்கிறாங்களா என்பதையெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்படி சர்டிஃபிகேட் வாங்கித்தான் இது போன்ற சில அந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிகள் என்ன செய்கிறாங்கன்னா ஹலால் அப்படிங்கிற போர்டு போட்டு செய்கிறாங்க. சரி, அவங்க பேருக்கு சர்டிஃபிகேட் வாங்கும் போது மட்டும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கடைபிடிக்காமல் இருந்தாங்கன்னா அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அப்போ என்ன செய்யறது? அப்படி ஒரு சந்தேகம் தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, சர்டிஃபைடு வாங்காத சில கடைகள் இருக்கு, ரோட்டோர கடைகள் இருக்கு. பார்த்தா முனியாண்டி விலாசம் போட்டிருக்கு, ஒரு நாட்டு மத சகோதரர் நடத்தக்கூடிய ஒரு கடை தான், அதில் ஹலால் போர்டு போட்டிருக்க. இப்போ இதை எப்படி நம்ம போய் சாப்பிட்றது? உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் தான் அறுத்தாரா, பிஸ்மில்லா சொல்லி தான் அறுத்தாரா, முஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தான் அறுத்தாரா, இல்லை கழுத்தை திருக்கி போட்டாரோ தெரியலையே. இப்படியான கடைகள்லையும் சந்தேகம் வருமே அப்படின்னா அப்படி நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கும் பொழுது மார்க்கம் என்பது நமக்கு ஒரு சக்திக்குட்பட்டு தான் எதையும் மார்க்கம் சொல்லுது. சக்திக்கு மீறி நம்ம எதையும் பார்த்து ஆய்வு பண்ணி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை மார்க்கம் நமக்கு என்ன செய்யலை, வெளிகாட்டலை. நம்முடைய சக்திக்குட்பட்டு இது ஹலாலா ஹராமான்னு நம்ம பரிசோதிக்கும் பொழுது ஹலால் என்று நமக்கு சொல்லப்படுதுன்னா நம்ம அதில் பிஸ்மில்லா சொல்லி என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு சந்தேகமே இருக்குது என்று இருந்தாலும் கூட, இல்லை அறுக்காமல் இருந்துட்டாங்கன்னா, பிஸ்மில்லா சொல்லாமல் இருந்துட்டாங்கன்னா அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் கூட அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறாங்க. புகாரியில் 2057வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன கௌமன் யஅதூனனா பில்லஹ்மி, ஒரு கூட்டம் எங்கள்கிட்ட ஒரு இறைச்சியை கொண்டு வருது, லா நதரி அதுக்கு ரஸ்மல்லாஹி அலைஹி அம்லா, அவங்க அந்த பிராணியின் மீது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியலை, அதை பற்றிய நாலேஜே எங்களுக்கு இல்லை. இப்படியாக எங்களுக்கு ஒரு இறைச்சி கொண்டு வந்து தரப்பட்டா நாங்கள் என்ன செய்யணும் அல்லாஹ்வின் தூதரை அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, சம்முல்லாஹ அலைஹி வகுலுஹு, அல்லாஹ்வுடைய பேரை அதன் மீது சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டக்கூடிய காட்சியை பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, பிஸ்மில்லா சொன்னாங்களா சொல்லலையா,
இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அறுத்தாங்களா இல்லையாங்கிற ஒரு டவுட் வந்துச்சுன்னா ரொம்ப போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. பிஸ்மில்லா சொல்லுங்க, சாப்பிடுங்க, சாப்டரை க்ளோஸ் பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க வழிகாட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அப்போ நமக்கு டவுட்டாக இருக்குது, உறுதியாக தெரியலை என்ற நிலை இருக்குன்னு சொன்னால் நம்ம பிஸ்மில்லா சொல்லி என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டு போயிடலாம். இல்லை தெளிவாக தெரியுது, பேனர் ஹலாலு, என்ன பாய் ஹலால்னு போட்டிருக்கீங்க, ஹலாலா ஓனர்கிட்ட சொல்லிக்காதீங்க, சும்மா முஸ்லீம்லாம் வரணுங்கிறதுக்காண்டி ஹலால் போட்டிருக்கிறாரு, ஓனர்கிட்ட சொல்லிடாதீங்க, நம்ம வேலைக்கு பங்கம் ஆகிடும். இப்படி நமக்கு என்ன செய்யுது, தகவல் வருது. இப்போ ஹலால்னு பேனரில் போட்டிருந்தாலும் நம்ம சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது. நமக்கு தெளிவாயிடுச்சு. தெளிவாக அவங்க என்ன செய்யலை, ஹலால் அடிப்படையில் செய்யலைன்னு தெளிவாகும் பொழுது அப்போ அறவே நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஹலால் போர்டு போட்டிருந்தாலும் தவிர்த்துக்கணும். நமக்கு தெரியலை, அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஹலால் தாங்க, நாங்கள் ஹலாலாக தான் செய்கிறோம் பண்ணுறோம், ஒரு முஸ்லீமை தான் வச்சு அறுக்கிறோம், அவங்க பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்கிறாங்க, இஸ்லாம் சொன்ன முறையில் தான் அறுக்கிறாங்கன்னு நமக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அதை மீறி நம்ம போய் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை இல்லை. அது நமக்கு சக்திக்கு மீறிய ஒரு செயலாக போயிடுங்கிறதுனால அப்போ நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுன்னு செஞ்சிடலாம், போயிடலாம். இல்லை அதை தாண்டி எனக்கு உறுத்தலாக இருக்குது, இல்லை இருந்தாலும் ஒரு மனம் என்ன செய்யுது, ஒரு நெருடலாகவே இருக்குது, எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லிட்டாங்க, ஹலாலுன் பையினும் ஹராமுன் பையினும். ஹலால் தெளிவாக இருக்குது, ஹராமும் தெளிவாக இருக்குது. பைனஹுமா முத்தஷப்பிஹா, அந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கக்கூடியவைகளும் சிலர் இருக்குது. அப்படி உங்களில் யாராவது அந்த நிலை அடைவீங்கன்னா அதிலிருந்து விலகிக்குங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, ஒரு தெளிவுக்கு நீங்கள் வர முடியலைன்னா அதுலேருந்து நீங்கள் விலகிடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. அப்போ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. இதுக்கு மீறி எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குன்னா ஏன் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு விலகிட்டு வீட்டுக்கு கோழி கடையில் போய் ஒரு கோழியை வாங்கி நீங்களே இருந்து சாப்பிட்டு பொறிச்சுன்னு செஞ்சுருங்க, திருப்தியாக செஞ்சிட வேண்டியதான், மாமிசத்தை சாப்பிட வேண்டியதான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு போகக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு போயிடலாம். இருந்தாலும் எனக்கு நான் ஒரு பேணுதலாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் தவிர்த்து விட்டு நமக்கு உறுதி செய்யப்பட்ட நிலையில் எது இருக்கிறதோ அதை தேடி செல்வது என்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இதற்கான பதிலாக அல்லாஹு அக்பர், அல்லாஹ்